வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நாம் இந்த சேனலில் பார்க்க போகிறது இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு கிச்சன் டூர் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நான் எப்படி கிச்சனை வச்சுருக்கேன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல வந்து என்னோடய கிச்சன் வந்து 8க்கு 12ங்க. அதான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 10-12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் வந்து பெயிண்டிங்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் வந்து இருக்கிற கிச்சனை வந்து எப்படி நீட்டாக வச்சுருக்கேன், என்னென்ன மாற்று ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நவராத்திரி வருதில்ல, அதனால் வந்து பழைய கொஞ்சம் இதுவாக இருந்தது, இப்போ கொஞ்சம் இடம் மாற்றி சில பொருட்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அது எப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல வந்து அடுப்பு பற்றி சொல்லிடுறேன். இந்த அடுப்பு வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்த 10-12 வருஷம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே வருஷம் தாங்க அடுப்பு வாங்கினது. இது வரைக்கும் எந்த சர்வீஸும் பண்ணது கிடையாது. நான் இப்போது வந்து உண்மையை தான் சொல்கிறேன். எதனால் சர்வீஸ் பண்ணதில்லைன்னா, பர்னரை வந்து நான் சீமெண்ணில் விட்டு க்ளீன் பண்ணி அடிக்கடி க்ளீன் பண்ணிப்பேன். அதனால் வந்து பர்னர் மட்டும் மாற்றிருக்கேங்க. இது 2வது தடவை மாற்றிருக்கேன் பர்னர். மித்தபடி நான் அடுப்பு வந்து சர்வீஸ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து நான் அடுப்பு வந்து அடிக்கடி தண்ணி விட்டு அலம்பாதீங்க, அதனால தான் துரு பிடிக்க காரணம். வந்து நான் வந்து லிக்விடை வச்சு ப்ரஷ்ஷை வச்சு சாஃப்டான ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா அடுப்பானது நம்ம 4 அளவில் நம்ம வச்சுக்கலாம். இந்த அடுப்புக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டாண்டு அடிச்சிருக்கேன். அதில் வந்து கத்திரிக்கோள், அப்புறம் வந்து லைட்டர், இந்த கடுகு தாளிக்கிற சட்டி, ஆப்பச்சு கடாய் எல்லாமே இங்கேயே மாட்டியிருக்கேன். பக்கத்தில் வந்து ஸ்பூன்லாம் வச்சுருக்கேன். ஈஸியாக இங்கே வந்து கிச்சனுக்கும் இதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ், நம்ம காலம்பரை எழுந்து வந்திருக்கும் போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சூப்பராக நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம எவ்வளோ கிச்சனை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம உள்ள காலம்பரை எழுந்து வரும்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நம்ம லேடிஸ் கையில் தாங்க இருக்குது நம்ம எப்படி கிச்சனை வச்சுக்கணும். முதல்ல ஒருத்தவங்க வரவங்கன்னா கிச்சனை தான் எப்படி வச்சுருக்காங்கன்னு வந்து பார்ப்பாங்க. இங்கே பக்கத்தில் வந்து உப்பு, அதாவது 3 கிலோ உப்பு பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஜாடி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும். 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு உப்பு குறைய குறைய நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. செவ்வாய் வெளியில் ஜாடியை தேய்க்காதீங்க. பக்கத்தில் காஃபி பொடி, டீத்தூள், நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர், இங்கே வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து கிச்சனில் மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப விசேஷம். பக்கத்துலேயே வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். மிக்ஸிக்கு மேலே வந்து இங்கே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் தாங்க வச்சுருக்கேன், ப்ளக் பாயிண்ட்டு கிடையாது. அதனால் வந்து இங்கே இந்த ஜங்ஷன் பாக்ஸை மாட்டி கரெக்டாக வச்சுருக்கேன். இங்கே வந்து கத்தி, ஸ்பூன், இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் இங்கே வச்சுருக்கேன். வந்து காய் கட்டர் இங்கே இருக்குது. பக்கத்தில் வந்து தண்ணி சமையலுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுருக்கேன். வந்து வெயிட்டு பக்கத்துலேயே ஜன்னல் பக்கத்துலேயே ஓரமாக குக்கர் வெயிட்லாம் வச்சுருக்கேன். இங்கே செல்ஃபை பார்த்துக்குங்க. முதல் செல்ஃப் வந்து பெரிய வரிசையாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சங்கராபுரத்துலேருந்து வர வச்சோம். இது வந்து என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கேன். டப்பவர் மாதிரி ஒரு 4 டப்பாவில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, ராகி மாவு, கடுகு வச்சுருக்கேன். இங்கே வெல்லம், பின்னாடி வந்து பிஸ்கெட்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இங்கே அரிசி, அதாவது பாஸ்மதி அரிசி இதில் போட்டிருக்கேன். செகண்ட் செல்ஃபில் வந்து பீங்காஞ்சாடி, கண்ணாடி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஜாடியில் வந்து புளி, சாம்பார் பொடி, பாசிப்பயிறு, இது வந்து ஜீரகம், பாசிப்பயிறு, இது சாம்பார் பொடி, இது புளி. இங்கே வந்து இதில் வந்து நாத்தங்காய் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஜாடியிலலாம் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், இதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், கருவேப்பிலை பொடி, இது வந்து மிளகுத்தூள், இது சோம்பு. பின்னாடி வந்து நவதானிய ஐட்டம்லாம் வச்சுருக்கேங்க. பருப்பு ஐட்டம் தினமும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு சுண்டல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நவதானிய ஐட்டம்ஸ்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். சிவப்பு கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, இந்த மாதிரி வந்து இருக்குது. இங்கே வந்து இது வந்து கரம் மசாலா, இந்த பாருங்கள், இது வந்து கரம் மசாலா, சாட் மசாலா, இது வந்து நிலவேம்பு பொடி, இந்த மாதிரி மருந்து ஐட்டம்லாம் இதில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து குட்டி பிள்ளையார் வச்சு துர்க்கையம்மன் பாபா இங்கே விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். நாளைக்கு கிளம்புற விளக்கு ஏற்றுவேன், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பக்கத்தில் அந்த மாதிரி பிள்ளையார் வந்து குட்டியாக வச்சுட்டா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிச்சனில் ஒரு விளக்கு ஏற்றுனா அது ஒரு எனர்ஜிக்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு ட்ரை பண்ணுங்கள். நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சுவாமி கிச்சனில் வந்து குட்டியாக பிள்ளையார் வச்சு விளக்கு ஏற்றி கிளம்புற ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து
தேர்டு செல்ஃபில் வந்து 5-6 பெட்டி எண்ணெய் ஐட்டம்லாம் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது வந்து தினப்படி யூஸ் பண்ணுறதுக்கோசரம் இதுலேருந்து ஊற்றி வச்சுருக்கேன். நெய், இதில் வந்து ஏலக்காய் தூள், தேன், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து 5-6 பெட்டியில் 5-6 பெட்டி என்ன சாமான் வைப்போமோ அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய் விதையை தூக்கி போடாதீங்க, சாம்பார் பொடி அரைக்க யூஸ் ஆகும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கடுகு எல்லாமே இருக்குது. சில பேர் வந்து மசாலா ஐட்டம்னு ஒரு தனியாக 5-6 பெட்டி வச்சுருப்பாங்க. நான் அதை விற்கலை. இங்கே வந்து அவல், கோதுமை மாவு, இது வந்து பாஸ்மதி ரைஸு, இது வந்து ஜவ்வரிசி, வெந்தயம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குகிற பொருளாக அதில் போட்டு வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்குது. இதில் இட்லி பொடி, ரவை, கோதுமை ரவை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சுருக்கேன் சில்வர் டப்பாவில். கீழே லாஸ்ட் இதில் வந்து பச்சரிசி, சாம்பார் பொடி, இது இட்லி அரிசி, துவரம்பருப்பு அதிகமாக இருக்கிறத இதில் வச்சுருக்கேன். இங்கே குக்கர்லாம், சின்ன குக்கர், பெரிய குக்கர்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பிடியரிசி திட்டங்கிறது இந்த பெரியவரோட படத்தில் சங்கராபுரத்தில் கொடுத்தாங்க. இந்த டப்பாவில் தினமும் பிடியரிசி போட்டு இந்த அரிசியை வந்து கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துடலாம். இங்கே வந்து அனுஷனத்தை தரும்போது கொடுக்கணுங்க. இங்கே பெரியவரோட இது எதுவும் இல்லைன்ட்டு நான் வந்து பாபாவோட கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன். இது வரைக்கும் 3 தடவை கொடுத்துருக்கேன். இது ஒரு 4வது தடவை எடுத்து வச்சுட்ருக்கேன். எந்த கோவிலுக்குலாம் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம், அவரும் குரு தானே. இங்கே வந்து வெங்கலப்பானை, சின்னது பெருசு, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து சில்வர் பாத்திரங்கள், சின்னது பெருசு எல்லாமே. இதெல்லாம் வந்து எங்கள் மாமியாரோடதுங்க பாதி பாத்திரம். அந்த காலத்து பாத்திரங்கள்லாம் கனமாக எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இங்கே கரண்டி, ஸ்பூன், சில்வர் கரண்டி, இங்கே வந்து மரக்கரண்டியெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாத்திரங்கள்லாம் இங்கே பாருங்கள், குட்டி சின்னது எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாத்திரம்லாம் தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். கிரைண்டர்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து காய வெட்டுற கட்டர், தோசைக்கல், இங்கே பியூரிட்டி. இங்கே வந்து இந்த செல்ஃபில் வந்து இட்லி பானை, ஹாட் பேக், இந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. இதில் வந்து யூடியூப் இந்த சமைக்கிறதுக்கு அந்த சாமான்லாம் இதில் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம். இங்கே வந்து தட்டு, சின்னது ஒரு இதில் ஸ்டாண்டு, பெருசில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது தாங்க எங்கள் மாமியாரோடது. எவ்வளோ கனமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலத்து பாத்திரங்கிறது இது தாங்க. அப்புறம் இங்கே வந்து இட்லி தட்டு, குட்டி இட்லி தட்டு, மினி இட்லி தட்டு, பிளாஸ்டிக் காய்கறி கட்டெல்லாம் நறுக்கி வைக்கிறதுக்கு இதிலலாம் நறுக்கி வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இங்கே சில்வர் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து அதிகமாக பொருள் மளிகை சாமான் வாங்குறத மீதி இருக்கிறதில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் சர்க்கரை, இதெல்லாம் இங்கே இதில் வச்சுருக்கேங்க. இதில் வந்து புளி, ஜாடியில் வந்து புளி இருக்குது. இங்கே வந்து இழுப்பு கரண்டி, அப்புறம் குழம்பு கடாயெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், இதில் வச்சுருக்கேன். இது நான்ஸ்டிக் கடாய், இது மாதிரி ஐட்டம்ஸ், இந்த குழம்பு வைக்கிற நான்ஸ்டிக் கடாயெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து தட்டு ஸ்டாண்டு, சில்வர் தட்டு, டிஃபன் தட்டு, டவரா, டம்ளர், மிக்ஸி ஜார் எல்லாமே இங்கே இருக்குது. குட்டி குட்டி கிண்ணங்கள்லாம் வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி வச்சுருக்கேன்னா, பழைய பொருட்கள்லாம் நான் எதுவுமே எப்போதுமே வைக்க மாட்டேங்க. இது வந்து இட்லி மாவு, தயிர், இது தாங்க வச்சுருக்கேன். இங்கே அடுக்கியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பழசை எதையும் வைக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பழசை வச்சுக்காதீங்க, அது அவ்வளோ ஃபுட் பாய்சன் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு சமைச்சு அப்பப்போக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், அது உடம்புக்கும் நல்லது. இங்கே வந்து சுகர் என்னென்னா, இது வந்து பேரி சுகர் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து காஃபி பொடிங்க, எங்கள் முகுந்தா காஃபின்னு பேர். 56-60 வருஷத்துக்கு மேலே எங்கள் மாமனார் காலத்துலேருந்து இருக்குது இந்த காஃபி பொடி. இப்போ வந்து அவங்க அண்ணனும் எங்கள் வீட்டில் அவங்களும் பார்த்துக்கிறாங்க. காஃபி பொடி அவ்வளோ கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரியே A1 இருக்குங்க, சூப்பராக இருக்கும். வந்து 600, 500, 400 எல்லா வெரைட்டிலையுமே வச்சுருக்கோம். இது வந்து ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை. இது வந்து கரும்புலேருந்து எடுத்ததுங்க, ஃபஸ்ட்டு எடுத்தது. அப்புறம் தான் ஒயிட் சுகராக மாறும். உடம்புக்கு இப்போ யாருமே ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதங்கிறாங்க. இதுதாங்க நம்ம கிச்சன். சின்ன கிச்சனாக தான் இருக்கும். நீட்டாக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு, நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் நீட்டாக தான் வச்சுருக்கேன். நீங்களும் எப்படி வச்சுருக்கேங்கிறத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.